ரெண்டாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்க சீஜர் டைப், இது வந்து ஃபோக்கலா இல்லை ஜென்ரலைஸ்டு ஜிடிசிஎஸ்ஸான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஜிடிசிஎஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ஜிடிசிஎஸ்னால் இது வந்து ப்ரொபகேட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ரொபகேட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் அந்த பேஷண்ட் வந்து வேறு ஏதாவது ஸ்லீப் டிப்ரிவேஷன், இல்லை அந்த பேஷண்ட் வந்து ஆல்கஹால், இல்லை வந்து அந்த பேஷண்ட் எதாவது ட்ரக் எஃபெக்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்லீப் டிப்ரிவேஷன்லேயும் வந்து சம்டைம்ஸ் வந்து சீஜர் வந்து ட்ரிகர் ஆகலாம். ரெண்டாவது மோஸ்ட் காமன் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ் வந்து வில் கிரியேட் சீஜர் ஆல்மோஸ்ட் 20 ஃபோல்டு. அதாவது ஆல்கஹால் எடுத்துருக்கவங்களுக்கு வந்து 20 மடங்கு வந்து சீஜர் வர்றதுக்கான டெண்டன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து சில மருந்துகள் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரொபகேட்டிவ் டைப். அன்ப்ரொபகேட்டிவ் சீஜர், அதாவது பேக்ரவுண்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை பார்க்கலாம், என்னென்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,